கூட்டணி கணக்குகள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு அரசியலில் தெளிவாகிவிட்டன. ரெண்டு விஷயங்களை தவிர பாமக இந்த பக்கம், தேமுதிக எந்த பக்கம். இதில் ரொம்ப முக்கியமான விடை தெரிய வேண்டிய கேள்வி பாட்டாளி மக்கள் கட்சி எந்த பக்கம் என்று. அதில் முக்கிய முடிவெடுக்க பாமக நிர்வாகிகள் இன்று மாலை கூடி பேச இருப்பதாக, பாமக நிறுவனர் தலைமையில் கூடி பேச இருப்பதாக தகவல். நம்முடைய செய்தியாளர் ராஜா, தலைமை செய்தியாளர் ராஜா மேலும் விவரங்களோடு காத்து கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு ரெண்டு பக்கத்திலிருந்தும் அழைப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதிமுகவோடும் மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தாங்க அறிகின்றோம். பாஜகவும் டாக்ஸில் தான் இருக்கிறாங்க அறிகின்றோம். எந்த பக்கம் பாமக செல்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது? மேலும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தகவல்களை நேயர்களுக்கு விரிவாக இந்த விவகாரம் பற்றி பதிவு செய்யுங்க. நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு 20ஆம் தேதி முதல் இந்த வேட்புமனு தாக்கல் கூட தொடங்கும் என்ற அந்த தேதியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதுவரை அதிமுகவினுடைய அந்த கூட்டணி என்பது, அதிமுக பாமக கூட்டணி என்பது இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. ஒரு பக்கம் திமுக தன்னுடைய கட்சிகளுடன், கூட்டணி கட்சிகளுடன் அந்த தொகுதி உடன்படிக்கை முடிவு செய்து தற்பொழுது அவர்கள் அடுத்த கட்டத்தில் போய்விட்டார். ஆனால் இன்னும் அதிமுக பக்கத்தில் இருந்து அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக ஏற்கனவே தகவல்கள் இருந்தன. இந்த நிலையில் அதிமுகவினுடைய அந்த முதற்கட்ட நிர்வாகிகள் இந்த பேச்சுவார்த்தை குழுவிடம் நாம் பேசும் பொழுது பாஜக, அதாவது அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி இடையான அந்த தொகுதி, இந்த கூட்டணி தொடர்பான அந்த பங்கீட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது கடந்த 3 நாட்களாக நடைபெறவில்லை என்று திட்டவட்டமாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆகையால் நாங்கள் பேச்சுவார்த்தையை நிறுத்திவிட்டோம். தற்பொழுது அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியுடன் அதிமுக தன்னுடைய இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை, நாடாளுமன்ற பேச்சுவார்த்தை, தேர்தல் பேச்சுவார்த்தையை நிறுத்திவிட்டது என்ற அந்த தகவலை தெரிவிக்கின்றனர். நேற்று கூட அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எம்எல்ஏ அருள் கூட அவர் தனிப்பட்ட முறையில் தான் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்ததாகவும் அந்த முதற்கட்ட அந்த நிர்வாகிகள் அந்த தெரிவிக்கின்றனர். அதிமுக நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். அவர்கள் மற்றொரு தகவலையும் தெரிவிக்கின்றனர். அதாவது இங்கு கூட்டணி என்பது ஆல்மோஸ்ட் க்ளோஸ். நாங்க இங்க பேச்சுவார்த்தை என்பது நடத்தவில்லை. கடந்த 3 நாட்களாக நாங்க எந்தவித பேச்சுவார்த்தையும் பாமகவுடன் நடத்தவில்லை அப்படி என்று தெரிவிக்கிறார்கள். அதே நேரத்தில் இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் இன்னைக்கு அவர்களுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை தைலாபுரத்தில் கூட்டியுள்ளார். ஆகையால் நாளை பிரதமர் நரேந்திர மோடி சேலத்தில் அவர் பிரச்சாரத்தை நாளை மேற்கொள்கிறார். ஆகையால் நாளைய பிரச்சார மேடையில் பாஜகவுடன் பாமக கைகோர்க்கும் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. ஆகையால் இந்த அதிமுகவினுடைய பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது முடிவு பெற்றுவிட்டது என்றுதான் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள், இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள், நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். அதே போல ஒருபுறம் பார்க்கும் பொழுது தேமுதிகவிற்கு பேசிவிட்டோம். ஏற்கனவே 4 தொகுதிகள் வரையில் நாங்கள் ஒப்புக்கொண்டோம். ஆனால் அது தொடர்பான அந்த பேச்சுவார்த்தையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தெரிவிக்கிறார்கள். ஆகையால் இப்பொழுது பாஜக பக்கம் பாமக செல்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருப்பதாக தெரிகிறது. சரி, ஏனென்றால் இந்த அதிமுக தன்னுடைய பேச்சுவார்த்தையை நிறுத்திவிட்டதால் இனி அது எப்படி இந்த கூட்டணி மீண்டும் அமையும் என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் உள்ளது. ஆகையால் இந்த நாளை நடக்கக்கூடிய பாஜகனுடைய அந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கின்ற கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் பாஜக பக்கம்தான் பாமக செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் அதிமுக இன்னும் அந்த பேச்சுவார்த்தை நடக்கவில்லை. ஏற்கனவே 7 தொகுதிகள் வரை ஒதுக்கி ஒரு நாடாளுமன்ற, அதாவது ஒரு ராஜ்யசபா சீட் என 8 தொகுதிகள் வரை ஒதுக்க தயாராக இருந்ததாக அதிமுக தரப்பு கூறுகிறது. அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் ஆரம்பத்திலே முடிந்துவிட்டது. இருந்த போதிலும் சில தொகுதிகள் தொடர்பான பேச்சுவார்த்தை தான் தொடர்ந்து நடந்துவிட்டு இருந்தது. ஆனால் கடந்த 3 நாட்களில் எந்தவித பேச்சுவார்த்தையும் அதிமுக அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியுடன் பேசவில்லை என்பதுதான் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளுடைய தகவலாக உள்ளது. ஹரி, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.